இன்னைக்கு ஆதிரன் வீலாக்ஸ்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா வெள்ளையங்கிரி மலைக்கு போயிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து மாட்டு பொங்கல்னால ஹாலிடே, ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரிப் போகலான்னு சொல்லி போயிட்டு இருக்கோம். எங்களோட வீடியோ வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஆதிரன் வீலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாமே வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணதான் மறந்துடுறீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இது வந்து ஆதிரன் ஒன் ட்ரெஸ் கட்டு வேஷ்டி சட்டை போட்டிருக்காரு. வெளியே வந்து பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு இன்னைக்கு. ஃபஸ்ட்டு வந்து கோனியம்மன் டெம்பிளுக்கு போனோம். அங்கே கோயில் வந்து பூட்டியிருக்குன்னு நினச்சோம், ஆக்சுவலி திறந்துருந்தது. அதனால் ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போனோம். மேக்ஸுக்கு பக்கத்தில் தான் கோனியம்மன் டெம்பிளுக்கு பார்க்கிங் கொடுத்துருந்தாங்க. கூட்டம் அதிகமாக இருந்தனால அங்கே பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் கோயிலுக்கு போனோம். ஸோ கோயிலுக்கு போன வீடியோவை இப்போ பார்க்கலாம். வந்தாச்சு. இந்த கோயில் பற்றி வந்து உங்களுக்கு என்னோட மாமனார் வந்து சொல்லுவார். அவரை இது வரைக்கும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணதே இல்லை. அவரை இப்போ நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். என்னோட மாமனார். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். மிஸ்டர் மோகன், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஆதிரன் விலாக்ஸ் ராசிமாவோட மாமனார். நாங்கள் ரொம்ப நாளாக கோனியம்மன் கோயில் போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். கோயம்புத்தூர் வந்ததுலேருந்தே கோனியம்மன் கோயில் போகணுன்னு. கோனியம்மன் கோயில் வந்து கோயம்புத்தூருக்கு காவல் தெய்வம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. எப்படி மதுரைக்கு மீனாட்சி அம்மன், அது மாதிரி கோனியம்மன். இங்கே இன்னைக்கு போனால் நல்ல கூட்டம் இருந்தது, நல்ல தரிசனம் பண்ணோம். கோனியம்மனை கும்பிட்டாக்க எல்லா காரியங்களும் நிறைவேறும்னு சொல்லுவாங்க. மனசில் நினச்சிக்கோங்க. நீங்கள் எல்லாம் கோயம்புத்தூருக்கு வரும்போது கண்டிப்பாக கோனியம்மனை வந்து சாமி கும்பிட்டு போங்க, நல்லா இருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செல்வபுரம் லேக்கு. நம்ம ஐ லவ் கோவை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். எங்களோட ஆனிவர்சரி உக்கடத்தில் அதே மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க, ஸ்மார்ட் சிட்டி ஒர்க். அதே மாதிரி இங்கேயும் பண்ணிகிட்ருக்காங்க. சீக்கிரமே ஓப்பன் பண்ணிடுவாங்க. முடிச்சதும் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேரூர் கோவில் பாருங்கள். இங்கேயும் பயங்கர கூட்டமாக இருந்தது. இந்த பொங்கல் ஹாலிடேஸ்னால எல்லா இடமுமே கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது. இது வந்து ஆவின் ஜங்ஷன். இங்கே தான் பக்கத்துலேயே வந்து ஆவினோட ஃபேக்டரி இருக்குது. ஸோ அதனால் நடுவில் வந்து ஒரு சின்ன ஜங்ஷன் மாதிரி போட்டிருக்காங்க. அங்கே வந்து மில்க் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட், அவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே இங்கே சேல் பண்ணுறாங்க. நம்ம வேணும்னா இங்கே நம்ம வாங்கிக்கலாம்.
நாங்கள் போகிறப்ப கிளைமேட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப கூலாகவும் இருந்தது, கொஞ்சம் கொஞ்சம் ஊடால மழை பெஞ்சிட்டு இருந்தது. இந்த கிளைமேட்டில் வெள்ளையங்கிரி போகிற வழியில் இருக்க எல்லா பிளேஸஸுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. டக்குன்னு பார்க்குறப்போ இது வந்து தென்னை மரமாக தான் இருந்தது, ஆனால் பார்த்தா பேரிச்சம்பழம் மரம். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன், அதனால் சும்மா ஸ்டாப் பண்ணி எடுத்தோம். பேரிச்சம்பழம் மேலே இருக்குது. அப்படியே லேசாக மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ட்ரிப்பே ரொம்ப கூலாக போயிட்டு இருந்தது. ஸோ இது வந்து வெள்ளையங்கிரி போகிறதுக்கு டர்ன் பண்ணி உள்ளே போயிட்டுருக்கோம். அதாவது பூண்டி அப்படின்ற ஏரியாவிலேருந்து நம்ம பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம. இதே வழியில் தான் நம்ம ஈஷாவுக்கும் போகணும். ஈஷா வந்து பூண்டிக்கு அப்புறம் ஈஷா இல்லைன்னா வெள்ளையங்கிரி போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக்கு. போயிட்டு நிறைய பேர் சொன்னாங்க டிராஃபிக் கிளியர் ஆகிறதுக்கே 1 or 2 hours ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வெள்ளையங்கிரி போகலாம் அப்படின்ற பிளானே சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த இடத்தோட. ஏன்னா ஈஷாவுக்கு போகிற கூட்டம் ஃபுல்லாக லைன் கட்டி நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அப்படியே காரை திருப்பிட்டு வந்தாச்சு. இந்த ட்ரிப் இவ்வளோ இதாகும் நாங்கள் எதிர்பார்க்கல. ஸோ வர வழியில் ஒரு சின்ன ஸ்பாட் இருந்தது. இது வந்து ஈஷாலேருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறமா கோவைக்குற்றாலம் போகிற ரோட்டில் தான் இந்த பிளேஸ் இருக்குது. ஆக்சுவலி ஸ்பீடாக போயிட்டால் இந்த இடம் அவ்வளோவா தெரியாது, அடிக்கடி போகிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்க பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப அழகாக இருந்தது, ப்ளசண்ட்டாகவும் இருந்தது. மழையே சுத்தமாக மறைச்சிருச்சு மிஸ்ட்டு. ஸோ அதனால் இங்கே ஸ்டாப் பண்ணி கொஞ்சமாக ஸ்டில்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பணும். அதுக்கப்புறம் கோவைக்குற்றாலம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த அழகான ட்ரீக்கு மேலே ஒரு சின்ன வீடு மாதிரி கட்டியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் இந்த கிளைமேட்டில் மழை பெய்கிறப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப அழகாக கட்டியிருந்தாங்க. நீங்கள் இந்த வழியாக போனீங்கன்னா இதை நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். இந்த பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோவைக்குற்றாலம் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு பிரிட்ஜு கீழே நல்லா தண்ணி போயிட்டு இருந்தது. ஸோ அந்த பிளேஸ் தான் இது. ஹாலிடேனால எல்லாருமே கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த பிளேஸில். நாங்கள் இங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அன்றைக்கி மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால கோவைக்குற்றாலமில் உள்ளே குளிக்க எதுவும் அலோடு இல்லைன்னு. ஸோ இங்கேயே எல்லோரும் குளித்து விளையாடிட்டு இருந்தாங்க. எவரும் சொல்லாமலே கோயிலெல்லாம் தேனா பாடுது, எதுவும் இல்லாமலே மனசெல்லாம் இனிப்பா இடிக்குது. ஓட நீரோட இந்த உலகம் அது போல ஓடும், அது ஓடும் இந்த காலம் அது போல நிலையா நில்லாது நினைவில் வரும் நேரங்களே. ஆதி, தண்ணி எப்படி இருந்துச்சு? ஜில்லுன்னு இருந்துச்சா? என்ஜாய் பண்ணியா தண்ணில? அப்படி விளையாண்டியா? நெக்ஸ்ட் எங்க போறோம்? தண்ணி பார்க்க போறோமா? சரி போலாம். ஒரே டிராஃபிக்கா இருக்கு. கோவைக்குற்றாலம்னால ஆல்ரெடி கூட்டமாக தான் இருந்தது. அதனால நாங்கள் ப்ரீவியஸாகவே பிளான் பண்ணியிருந்தோம். உள்ளே போகிற ஐடியா இல்லை, உள்ள கோவைக்குற்றாலம் உள்ளே போய் பார்க்குற ஐடியா இல்லை. நெக்ஸ்ட் வந்து சிறுவாணி போகலாம், இந்த வழியாகவே போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி போயிட்டுருந்தோம். பட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த பக்கம் போக வந்து இந்த சைடு, அதாவது கோவைக்குற்றாலம் வழியாக சிறுவாணி போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் போக முடியல. ஸோ கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருந்தது.
கோவை குற்றாலம் ஓகே இன்னைக்கு வந்து ஆற்றுல விளையாண்டதோட போனது வந்து சின்ன ட்ரிப்பாக இருந்தாலும் ஆனால் போன ஸ்பாட்டை பார்க்குறப்போ ஏதோ ஊட்டி கொடைக்கானல் போன மாதிரி கிளைமேட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் போனப்போ நான் சொன்ன சின்ன சின்ன பிளேசஸ்லாம் நீங்கள் போகிறப்ப நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். ரிட்டன் வரப்போ இந்த ஸ்ரீ அன்னமயா ஹோட்டல் வெஜிடேரியன் ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். நாங்கள் ரிட்டன் வரப்போ 3 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. இருந்தாலும் எங்களுக்கு வெஜிடேரியன் ஃபுட்டு ஃபுல் மீல்ஸ் கிடச்சிது. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த ஹோட்டல் இருக்குது. நீங்களும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சதா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஆதிரன் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.